ஆமால. அப்பாவும் பொண்ணும் சமைக்க போறாங்களாம். சாப்பிட்ட தட்டு இது வரைக்கும் 2 பேரும் எடுத்து வச்சது இல்ல. இதுல சமையல் வேற. எனிவேஸ் ஸ்ட்ரைக்கு தான். அப்பாவும் தனியா கலக்குவார், நானும் தனியா கலக்குவேன். எங்க 2 பேரையும் சேர்த்தா சொல்லவா வேணும். நானும் இத்தனை வருஷமா சமைக்கிறேன். ஒரு துண்டு கூட போட்டுக்கிட்டது இல்ல. ஏப்ரான் என்ன, தலையில கேப் என்ன, ஒரே அலட்டல் தான். சமைக்கிறதுக்கு முன்னாடி பாத்திரங்கள்லாம் சுத்தமா இருக்கணும். அதுக்கு முன்னாடி சமைக்கிறதுக்கு கத்தி கரண்டி எல்லாம் இருக்கணும். ஆமா, என்ன சமைக்கலாம்? என்னது இது? சமையல் புக். இதுல நிறைய ரெசிபி இருக்கு. இத பார்த்தே நம்ம சூப்பரா சமைக்கலாம். அம்மா கிட்ட தானே வந்த? ஆமா. உங்க அம்மா இதை பார்த்தா சமைக்கிறா? ஒழுங்காவா சமைக்கிறா? நாம யூடியூப்ல ரெசிபியை டைப் பண்ணி பார்த்து அதை வச்சு சமைக்கலாம். என்ன பண்ணலாம்? அப்புறம் குக்கிங் பண்ண போறோம்னு முடிவு பண்ணிட்டோம். ஆனா என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கும்போது அப்பதான் ஒரு ஐடியா கிடைச்சது. பக்கத்து வீட்ல என்ன சமைக்கிறாங்கன்னு பார்த்து சமைக்கிறது தான் நம்ம குக்கிங்கோட பெஸ்ட். பிரியாணி. நம்மள அதை செஞ்சோம். சிக்கன் பிரியாணி. ஆஹா, சிக்கன் ஹீட் அதிகமா, மட்டன் ரேட் அதிகமா. ஃப்ரிட்ஜ்ல எக் இருக்கு. எக் பிரியாணி சாப்பிடலாமா? எக் பிரியாணியா? ஐடியா இல்லாதவங்க அதான் நான் போய் ஒரு ஐடியா கொடுத்துட்டு வந்தேன். ஃப்ரிட்ஜ்ல எக்லாம் இல்ல, மீல் மேக்கர் வேணா இருக்கு. வெஜ் பிரியாணி செய்யுங்க. வெஜ் பிரியாணி தானே, செஞ்சிருவோம். வெஜ் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, கரம் மசாலா, மிளகாய் பொடி, அடுத்து சாம்பார் பொடி. வெஜ் பிரியாணில ஏன்பா சாம்பார் பொடி? ஏமா, சாம்பார் வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? வெஜ். அப்ப போடலாம்ல? போடலாம். சந்தோஷமா சொல்ல. போடலாம். அடுத்து லெமன் ரைஸ் பொடி. வெஜ் பிரியாணில எதுக்கு லெமன் ரைஸ் பொடி? சார், சாம்பார் பொடிலாம் உள்ள போட்டீங்க. நீங்க சொன்னா கரெக்ட்டா தான் இருக்கும் செஃப் ஆழியா. ஓகே செஃப் ராஜா. அடுத்து காய்கறிகள்: பாவக்காய், மாங்காய், கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, முட்டைகோஸ். என்னது வெஜ் பிரியாணில முட்டைகோஸா? வெஜ் ஃப்ரைட் ரைஸ்ல போட்டா மட்டும் சாப்பிடுறீங்கல்ல, வெஜ் பிரியாணிலயும் போடுவோம். முறுக்கு இருக்கும். மஞ்சள் பூசணிக்காய், பச்சை பூசணிக்காய். அப்பா, சோத்துல பூசணிக்காவை மறைக்க முடியாதுப்பா. ஆமாண்ணே. எப்படி நம்ம நல்லா சமைப்போம். நம்மளுக்கு சுத்தி போடுறதுக்கு கண்டிப்பா தேவைப்படும். எடுத்து வச்சிடலாமா? எடுத்து வச்சுக்கோ. எஸ். கத்திரிக்காய், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை. அரைக்கீரை. அதான் அரைக்கவே இல்லையே. என்னது? மிக்ஸி. ஐயோ, இது அரைக்கீரை. அப்ப முழுக்கீரை இருக்கே. இது தேவையே இல்ல போ. ஜோக்கு. உப்பு தேவையான அளவு. எவ்வளவு தேவை? எவ்வளவு தேவையோ அவ்வளோ. அவ்வளோனா? இது தேவையில்லாத விஷயமே. அடுத்தது நல்லெண்ணெய். எல்லா எண்ணெயும் நல்லெண்ணெய் தான். இதுல எந்த நல்லெண்ணெய் சொல்ற? எனக்கு தெரிஞ்சு நல்ல எண்ணெய் தேங்காய் எண்ணெய் தான். முடியே வளருது. இது போட்டா நல்லா இருக்காதா? அடுத்து மட்டன் மசாலா. வெஜ் பிரியாணில எதுக்குப்பா மட்டன் மசாலா? மட்டன் பிரியாணில தான் மட்டன் இருக்கணும். ஆனா மட்டன் மசாலா வெஜ் பிரியாணிலயும் இருக்கலாம். எங்க அப்பாக்கு இவ்ளோ அறிவு இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இஞ்சி பூண்டு விழுது. என்ன பண்ற? விழுது நீங்களே அதான் புடிச்சிக்கிறேன். அறுசுவையை தாண்டி 2 பேருக்கும் நகைச்சுவை அதிகமாயிருச்சு. இஞ்சி பூண்டு விழுது. அப்பா, அந்த லேடிஸ் ஃபிங்கர் எடுங்களேன். எடுங்களேன்ப்பா, எடுங்க. ஏன்? நான் லேடிஸ் ஃபிங்கர்லாம் டச் பண்ண மாட்டேன். ஷெஃப் ராஜா. அடுத்து அரிசி. வெஜ் பிரியாணிக்கு எல்லாத்தையும் போட்டோம். ஆனா என்ன அரிசி போடணும்னு ஒரு டவுட் வரும்ல, வந்துச்சு. எந்த அரிசி போடுறது? எல்லா அரிசியும் போடுவோம். அப்ப கட் பண்ணுவோமா? ஓகே, கட். ஏய், கேமரா கட் இல்ல, காய்கறி கட்டு. ஷெஃப் ராஜா சொன்னா கரெக்ட்டா தான் இருக்கும். அடுத்து செய்முறை. என்ன ரொம்ப நேரமா ஸ்மெல்லே வரல, என்னதான் பண்றீங்க? நீங்க டோன்ட் வரி, நாங்க செஞ்சிடுவோம். செய்யறதும் செய்றீங்க, சீக்கிரம் செய்யுங்க, பசிக்குது. செய்வோம். அடுப்ப பத்த வச்சுட்டு செய்யுங்க. பத்த வைக்கணும், அவ்வளவுதானே, நாங்க பாத்துக்கிறோம். ஸ்டவ்வே பத்த வைக்க தெரியல, சவால் விடுறாங்க. அடுத்து நல்ல தேங்காய் எண்ணெய். 4 தேக்கரண்டி.
தலையில இருந்தா பொடுகு, இப்ப போட போறோம் கடுகு. என்னது இது? ஜோக்கு. ஐயோ. நறுக்கிய காய்கறிகளை போடுவோம். ஒரு கரண்டி மிளகாத்தூள், ஒரு கரண்டி மட்டன் மசாலா. பட்டை லவங்கம் பேஸ்ட். இது பல் துலக்கிற பேஸ்ட். இதுல பட்டை லவங்கம்லாம் இருக்கான் பாரு. அப்படியா? மஞ்சள் பேஸ்ட். இத மஞ்சள் இருக்கா? போட்டுருவோம். போடுங்க. என் ஃப்ரெண்ட் பேரு சேகர். நான் போட போற மீல் மேக்கர். என்னது இது? ஜோக்கு. ஐயோ. நச்சுன்னு வெஜ் பிரியாணிக்கு 4 வகையான அரிசி. அடுத்தது பிங்கா இருக்கிற பாம் ஆயில். அப்பா, இது ரோஸ் மில்க் பா. ரோஸ்மில்க் போறதா? ஹலோ, வெஜிடபிள் பிரியாணி மட்டும் இல்லாம கூடவே ரைத்தா அப்புறம் ஏதாவது டெசர்ட் செஞ்சு வைங்க. டெசர்ட்டுக்கு ரோஸ் மில்க் ஓகேவா? ஓகே ஓகே. ஓகேவா? ஓகே ஓகே.